இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. அந்த குரல் வழி நமக்கு நல்வாழ்வுக்கு வழிகாட்டுகிற குரல் வழி, ஆசீர்வாதத்துக்கு நடப்பிக்கிற குரல் வழி. இந்த நாளிலும் அந்த குரல் ஒளியை கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்தட்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை தூய ஆவியானவர் தாமே காண்பிக்கிறார். பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை காண்பிக்கிறார். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். வார்த்தையை கேட்கிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா? புனித பவுல் சொல்றார், ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள்னு. இணைந்தனும் ஆண்டவரோடு இணைஞ்சாதான் மகிழ்ச்சி. அவரோடு கூட இணைந்து கடந்து வரும்போது தான் மகிழ்ச்சி. அப்போது அவரோடு கூட இணைந்தால் எந்த நிலை இருந்தாலும் அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா? ஒரு ஒயர் அந்த கரண்ட்டு பாக்ஸில் சேர்ந்திருந்தால்தான் அந்த லைன் அங்கே வெளிச்சம் கொடுக்குது இல்லை? அதே மாதிரி நாம் அவரோடு கூட இணைந்திருந்தால் தான் அவருடைய மகிழ்ச்சி நமக்குள் கடந்து வரும். இயேசு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை சொன்னேன். அப்போ ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கான். என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் நம்ம அவரோட மகிழ்ச்சி இருக்கணும். இது கடவுளோடு கூட நாம் பார்க்குற பொழுது அபகுக்குள்ளே நிறைய கருத்துகள் இருக்கும். நீங்கள் 17லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கருத்துகள் இருக்கும். அதில் சொல்லும்போது 3ஆம் அதிகாரத்தில் 18வது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கோம், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உருவேன். அதுக்கு முன்னாடி என்ன அந்த 14 வசனம் தெரியுங்களா? தோட்டத்தில் எல்லாம் இல்லாமல் போனாலும், ஆடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையில் இல்லாமல் போனாலும், அது இல்லாமல் போனாலும், இது இல்லாமல் போனாலும் சொல்லிட்டு அடுத்து தான் 18வதுல நான் ஆண்டவரின் மகிழ்ச்சி அறிவேன், என் மீட்பரான கடவுள் மேல் மகிழ்ச்சி சொல்லுவார். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவரோட ஜாயிண்ட் ஆகிட்டு அதெல்லாம் வந்துடும் தான். இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறார் இன்னைக்கு? அன்பான மகனே மகளே, கடந்து வா, என்னுடைய மகிழ்ச்சியை பெற்று நீ வாழ்ந்துரு, சகோதரமாக இருந்தான். தூய ஆவியார் வழியாக கடவுள் நம்மோடு கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியில் நாம் கடந்து போகணும். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் எல்லாம் அவுட். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லிட்டாரு, அவுட். அதை கொண்டு வரலாம். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ நிலை இருந்தாலும் எல்லாம் மாறிவிடும், எல்லாம் மாற்றி விடுவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் அப்பா, மகிழ்ச்சியின் ஊற்றாய் இருக்கிறவர் நீரே. எங்களுடைய இந்த பொல்லாத உலக வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் நேரிட்டாலும் அவற்றெல்லாம் மாற்றி உம்முடைய மகிழ்ச்சியை தந்து எங்களை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் இருக்கிற நிலையை அறிந்ததே இப்படிப்பட்ட வார்த்தையை எங்களுக்கு தருகிறேன். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப்பட வேண்டும் என்று தந்தையாம் கடவுளே நீர் விரும்புகிறீர். உம்முடைய விருப்பம் எங்களை செயலாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.